Dear students and parents, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இப்ப இந்த வீடியோவுல பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் 2024-25க்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும், அதுல மொத்தம் டோட்டல் எவ்வளோ சீட் இருக்கு, காலேஜில் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸு, மொத்தம் எத்தனை காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாக நம்மள டிப்ளமோ கோர்சஸ்னாலே டிஎம்எல்டி டிஃபார்ம் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அது இல்லாமல் இன்னும் மொத்தம் 20 வகையான படிப்புகள் எல்லாம் இருக்குது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். கடவுளுடைய கருணையால் இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேலே நேரடியாக நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நாங்கள் நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிப்ரவரி 6ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் பொதுவாக அப்டேட்டான வீடியோ பாருங்கள். நாம் இந்த உலகில் சாதிக்கவே பிறந்தோம். +2க்கு பிறகு உங்களுக்கு என்ன வகையான அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நாங்களே அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை நாங்கள் நல்ல வழி காட்டுறோம். முடிஞ்சவங்க நேரடியாக வரலாம். இது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். வாங்க இப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் மற்றும் டிப்ளமோ கோர்சஸில் மொத்தம் எத்தனை கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடணும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குரிய முகவரி தான் tnhealth.tn.government.in அப்படி இல்லைன்னா tnmedicalselection.org. இதை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஃபார் பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். இதில் பொதுவாக வந்து டிஃபார்ம், ஆப்டியோமெட்ரி, அதர் பொதுவாக பாராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு இப்படி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 14/2/2025 5 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் 14 வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், 13ஆம் தேதிக்குள்ளே போட்டுருங்க. ஏன்னா லாஸ்ட் நாளில் வந்து ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் இருக்காது. இந்த அப்ளிகேஷன் போடும்போது கவனமாக போடணும். மொத்தம் 20 வகையான படிப்பு. அந்த 20 வகையான படிப்பையும் நீங்கள் 4 மாடலில் ஃபார்ம் போடணும். டிப்ளமோ இன் ஃபார்மசி மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடணும். இல்லை அதில் வந்து பாராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் போடணும், அதுக்கு தனி ஒரு அப்ளிகேஷன் போடணும். இப்போ போடும்போதே டிப்ளமோ இன் ஆப்டியோமெட்ரி போடணுன்னா அதுக்கு தனி ஒரு அப்ளிகேஷன், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போடணும்னா அதுக்கு தனி ஒரு அப்ளிகேஷன். மொத்தம் 4 டைப் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம போட்டால் தான் நீங்கள் 20 வகையான படிப்புக்கு உங்களுக்கு தகுதி வரும். அப்போ தான் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஏதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு படிப்புக்கு மட்டும் அப்ளை போட்டு அப்புறம் எனக்கு வேறு படிப்பு வேணும்னு கேட்டிங்கன்னா அப்போ முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தெளிவாக போடுங்க. ஒரு சில பேர் நான் வந்து டிஃபார்ம் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா அதுக்கு மட்டும் போடலாம். நான் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த 4க்குமே போட்டு வைக்கிறது நல்லது. அதுவும் இப்போது இந்த வருஷம் இருக்கிற மாணவர்களுக்கு வருஷம் வந்து எப்பவுமே வந்து டிசம்பரில் இதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க, ஜனவரியில் கவுன்சிலிங் நடக்கும். இந்த வருஷம் ரொம்ப லேட்டாக நடக்குது. அதனால் அப்ளிகேஷன் போடுற எல்லாத்துக்குமே இந்த முறை சீட் கிடைக்கும். அதனால் நீங்கள் நம்பி நல்லா போடலாம். அரசு கல்லூரி தான் இது, அதனால் ஃபீஸ் ரொம்ப கம்மி. என்னென்ன காலேஜ் இருக்குது, என்னென்ன படிப்பு இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸில் 6 வகையான கோர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த 6 வகையான கோர்ஸுக்கும் நம்ம இப்போ இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம். உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதில் எல்லோரும் மேஜராக எல்லோரும் அதிகமாக விரும்புகிறது இந்த டிஎம்எல்டி விரும்புவாங்க. மற்றபடி டிஆர்டிடியும் டிஆர்டிடியும் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு விரும்பி எடுப்பாங்க பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. இதனால எல்லாமே நல்ல படிப்பு தான். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட படிப்பு எடுத்துக்கலாம். பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸில் 14 வகையான படிப்புகள் இருக்குது நம்மளுக்கு. இங்கே எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பொறுமையாக வீடியோ வந்து நிறுத்தி பொறுமையாக பார்த்துக்கலாம் உங்களுக்காங்க. இதில் வந்து பொதுவாக இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் இது அடிக்கடி நிறைய பேர் எடுத்து படிக்கிறது, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் அடிக்கடி படிப்பாங்க நம்மளுக்கு, தியேட்டர் டெக்னீஷியன், எல்லா படிப்பும் நல்ல படிப்பு தான். இதனால் அது அதிகமாக பார்க்குறது இந்த இசிஜி, ட்ரெட்மில் டெக்னீஷியன் இந்த மாதிரி இருக்கிற படிப்பு தான். இதில் 14ல் எந்த படிப்பு வேணாலும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். கொஞ்சம் கவனமாக 4 மாடலில் அப்ளிகேஷன் போடணும். ஃபார்மசிக்கு தனி, டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு தனி, ஆப்டியோமெட்ரிக்கு தனி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு தனி. இதில் ஏஜ் லிமிட், இந்த ஏஜ் லிமிட்டுங்கிறது உங்களுக்கு 31 டிசம்பரில் போட்டிருப்பாங்க. அதாவது 31/12/2024 உங்களுக்கு 17 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இது குறைந்தபட்ச வயசு. அதிகபட்ச வயசு 32 வயசு வரைக்கும் இருக்கலாம் நம்மளுக்காங்க. ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்சியாக இருந்தீங்கன்னா 37 வரைக்கும் கூட அதில் ஏஜ் லிமிட் இருக்குது. ஒரு சில பேர் டிகிரி படிச்சிருப்பாங்க, நம்ம திரும்ப வந்து இது மாதிரி டிப்ளமோ படிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது வாய்ப்பு நிறையா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காங்க நான் சர்வீஸ் கேண்டிடேட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, ஏற்கனவே ஏதாவது ஜாப்பில் இருப்பாங்க நம்மளுக்காங்க. அந்த மாதிரி இப்போ இது டிஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா
17 வயசுல இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சியா இருந்தா 35 வயசு இருக்கலாம். இவங்க எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ். ஒருவேளை நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க, சர்வீஸ் கேண்டடா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 54 வயசு வரைக்குமே இந்த படிப்புக்கு ஒரு சில படிப்புக்கு 54, ஒரு சில படிப்புக்கு 50 வயசு வரைக்கும் நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு இந்த கோர்ஸஸ முடிக்கலாம். இப்ப இதுல ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாவே எல்லா படிப்புக்குமே ரூ. 1500 தான் பொதுவா வரும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இசிஜி, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அ டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்து ஃபீஸு ரூ. 1450 மட்டும் தான் இந்த கோர்ஸுக்கு. அது மாரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்எல்டி ரத்த பரிசோதனையா இருக்கட்டும், இல்ல டிடிஆர்டி, டிஆர்டிடி இது மாரிலாம் இருந்ததுனாலும் அதுக்கும் ரூ. 1500 தான். 2 வருஷ கோர்ஸ்ல முதல் வருஷமும் ரூ. 1500, 2வது வருஷமும் ரூ. 1500 தான் ஃபீஸ். அது மாரி வந்து டென்டல் மெக்கானிக் அல்லது டென்டல் ஹைஜீனிஸ்ட்டா இருந்தா முதல் வருஷத்துக்கு மட்டும் ரூ. 2500, அடுத்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 தான் ஃபீஸ் இதுல. 1 வருஷம் ஃபுல்லா படிக்கிறதுக்கு. ரொம்ப 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 மிக முக்கியமானது இதுதான். டிஃபார்ம். இந்த டிஃபார்ம் மட்டும் நம்மளுக்கு வந்து பாருங்க, ஒரு வருஷத்து ஃபீஸ் ரூ. 597 தான். ரூ. 600 தான் ஒரு வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸ் படிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த டிஃபார்ம்க்கு மட்டும் நம்மளுக்கு ஸ்டைஃபண்ட் உண்டு. வருஷம் வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் தருவாங்க. முதல் வருஷம், 2வது வருஷம் எல்லாமே குடுத்துருக்காங்க. மாசம் வந்து ரூ. 400 பொதுவா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட்ல போடுவாங்க. மத்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ஜாயின் பண்ண பிறகு சொல்லுவாங்க. ஸோ இத நீங்க டிஃபார்ம் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல ஸ்டைஃபண்டோட படிக்கலாம். நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கே ரூ. 600 தான். இது எல்லாமே ஒவ்வொரு கோர்ஸுடைய ஃபீஸஸ். இப்ப என்னென்ன காலேஜ்ல என்னென்ன படிப்பு இருக்கு, எத்தனை சீட் இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப நம்மளுக்காங்க பொதுவா வந்து டிஃபார்ம் அப்படின்னா நம்மளுக்காங்க லாஸ்ட் இயர்ல 2023 டு 24ல இருந்த வேக்கன்சி பிரகாரம் 3 காலேஜ்ல இருந்தது. அதனால மொத்தம் 240 சீட் இருந்தது டிஃபார்ம்க்கு. இதுவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டியோமெட்ரி எடுத்து படிக்கிற மாரி இருந்தீங்கன்னா, மொத்தம் 8 மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 8 காலேஜ். சீட் வந்து 165 சீட் இருந்தது. இதுல எல்லாருமே விரும்பி எடுக்கிற படிப்பு வந்து டிஎம்எல்டி தான். இந்த டிஎம்எல்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மொத்தம் வந்து நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் அந்த கோச்சிங் தர்றது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 33 காலேஜ் இருக்கு. 2300 சீட் இருக்கு. எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்னங்கிற பேசிக்ல இருக்கும். நம்ம இப்ப அப்ளிகேஷன் போடும்போது நம்பி போடலாம். 2300 டிஎம்எல்டி சீட்டு நம்மளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இன்னும் எல்லா படிப்புக்குமே இந்த ரேடியோ டயக்னோசிஸ் வேணும், டிஆர்டிடி வேணும்னா, அது மொத்தம் வந்து நம்மளுக்கு வந்து 22 காலேஜ்ல 304 சீட் இருக்கு. டிஆர்டிடி அதாவது தெரபி டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அது 8 காலேஜ்ல 40 சீட் இருக்கு. நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் வேணும்னா, நம்மளுக்கு 26 சீட் இருக்கு. ஹோம் ஹெல்த் கேர் அப்படின்னு 1 இயர் கோர்ஸ் வேணும்னா 30 சீட் இருக்கு. இது மாரி ஒவ்வொரு படிப்புக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இது நல்லாருக்கும். நல்ல படிப்பு தான் 2 காலேஜ்ல தான் இருக்கு. 40 சீட்டு. நம்மளுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் சப்போர்ட் ஒர்க்கர் இந்த கோர்ஸ் வந்து நல்ல கோர்ஸ் இது நம்மளுக்காங்க. இதுல வந்து எல்லா கோர்ஸும் நல்ல கோர்ஸ் தான். உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ எடுத்து படிங்க. இந்த மாரி ஒவ்வொரு படிப்புக்குமே நம்மளுக்கு எவ்வளவு சீட் இருக்குங்கிறது தெளிவா சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்காங்க. இதுல வேணுங்கிற உங்களுக்கு யாருக்காவது இந்த பிடிஎஃப் வேணும், எங்களுக்கு இத பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, லாஸ்ட்ல எங்களுடைய நம்பர் சொல்லுவோம். வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நாங்க அனுப்புறோம். கார்டியோ டெக்னீஷியன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க 10 காலேஜ்ல 175 சீட் இருக்கு. ஸோ அது மாரி இசிஜிக்கு பார்த்தீங்கன்னா, 16 காலேஜ்ல 520 சீட் இருக்கு. பம்ப் டெக்னீஷியன் ஒண்ணு இருக்கு. அது வந்து 3 காலேஜ்ல தான் இருக்கு. மொத்தம் 47 சீட்டு. இது எல்லாமே 2023, 24ல இருந்தக்கூடிய நம்மளுக்கு வந்து சீட் இன்கிரீசஸ் இது. இப்ப இந்த வருஷம் 1, 2 காலேஜ் இன்னும் கூடி தான் இருக்கும். இன்னும் அதனுடைய சீட் மேட்ரிக்ஸ் போடல. போட்டோனே உங்களுக்கு அப்டேட்டான வீடியோ போடுவோம். இப்ப இந்த மாரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னா நீங்க எங்களுக்கு நம்ம வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். இல்லனாலும் பரவால்ல. 9655 திரும்பவும் 965594 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புனீங்கன்னா, நாங்க உடனே இந்த பிடிஎஃப் அனுப்புவோம். இல்ல மத்த எந்த டீட்டெயில்ஸா இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புங்க. நாங்க டீட்டெயில் சொல்றோம். டியர் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்ப இந்த மார்ச் 2024ல வந்து +2 முடிச்சவங்க நெறைய பேர் இன்னும் ஒரு சில பேர் வந்து கோர்ஸ் சேராமலே இருக்காங்க. அல்லது சேர்ந்த கோர்ஸ் பிடிக்காம இருக்கு.
இப்போ நம்ம சொல்லியிருக்க படிப்பு எல்லாமே அரசு கல்லூரியில் தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த கோர்ஸும் சேராதவங்க கண்டிப்பாக நம்பி அப்ளிகேஷன் போடுங்க. சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். இல்லை ஏற்கனவே ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு கோர்ஸ் மாறினா தேவையில்லனாலும் இந்த மாதிரி மெடிக்கல் லைனில், பேராமெடிக்கல் லைனில் சர்டிஃபிகேட் கோர்ஸு, டிப்ளமோ கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. கவுன்சிலிங் வந்து டேட்ஸ் இன்னும் சொல்லலை. டேட் சொல்லும்போது உங்களுக்கு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமாகவோ, அப்ளிகேஷன் போடுறது சம்மந்தமாகவோ, இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா 9655965594 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் கூட டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை மிக விரைவாக செய்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயும் கம்ப்யூட்டர் சென்டர் இல்லை, உங்களுக்கு அப்ளிகேஷன் போட முடியலன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நம்பர் தான். இதுக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி சீட் எடுத்து தருவோம். மீண்டும் ஒரு முறை கடவுளுடைய கருணையால் இந்த விட உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற படிப்பு, நீங்கள் நினைக்கிற காலேஜில் சீட்டு கிடைக்கும். உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.